பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவனுடைய வார்த்தையை கவனிக்கலாமா? ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இந்த நேரத்துடைய செய்தியின் ஆதாரமாக யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் கவனிக்கலாம். Book of Joel, chapters 3, verse 18. யோவேல் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அக்காலத்தில் பர்வதங்கள் திராட்சரசத்தை பொழியும், மலைகள் பாலாய் ஓடும், யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடும். ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சித்தீம் என்னும் பள்ளத்தாக்கை நீர்ப்பாய்ச்சலாக்கும். 19ஆம் வசனம். யூதா புத்திரரின் தேசத்திலே குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தி அவர்களுக்கு செய்த கொடுமை நிமித்தம் எகிப்து பாலாய் போகும், ஏதோம் பாலான வனாந்தரமாகும். ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஜெபிப்போமா? ஆண்டவர் நம்மோடு கூட பேசட்டும். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் வார்த்தை மூலமாக எங்களோடு கூட பேசுகிறவர். வார்த்தைக்காக நிற்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இடைபடுவீராக. கர்த்தருடைய வார்த்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி ஆவலாக இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். தேவனுடைய அனுக்கிரகம் வெளிப்படட்டும். வார்த்தையினால் உண்டாகிற மகத்துவம் வல்லமை வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். இப்படி வார்த்தை கேட்கும் போதே சுகம் உண்டானதே. இவ்வார்த்தை ஒரு வார்த்தை சொன்னால் போதும் வேலைக்கார சொஸ்தமாவான் என்று உடைய வார்த்தைக்காக காத்திருந்தாங்க. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஆண்டவரே, உடைய வார்த்தை அனுப்பும். எங்களோடு கூட கர்த்தர் பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அந்த வசனத்தை நான் வாசிக்கலாம். யோவேல் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அக்காலத்தில் பர்வதங்கள் திராட்சை ரசத்தை பொழியும், மலைகள் பாலாய் ஓடும், யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடும். ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சித்தீம் என்னும் பள்ளத்தாக்கை நீர்ப்பாய்ச்சலாக்கும். இந்த வசனத்தில் ஒரு வாக்கியத்தை நாம் செய்தியாக இன்னைக்கு கேட்க போகிறோம். ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்படும். ஒரு ஊற்று புறப்படும். இந்த செய்தி, ஒரு ஊற்று புறப்படும். அந்த ஊற்று என்ன பண்ணுது அப்படின்னா, சித்தீம் என்னும் பள்ளத்தாக்கை நீர்ப்பாய்ச்சலாக்கும். பள்ளத்தாக்கு போன்ற சில அனுபவங்கள் இருக்கிறதோ, பள்ளத்தாக்கு நீர்ப்பாய்ச்சலாய் மாறப்போகிறது. பள்ளத்தாக்கு நீர்ப்பாய்ச்சலாய் மாறப்போகிறது. எப்படி இந்த பள்ளத்தாக்கு நீர்ப்பாய்ச்சலாய் மாறும்? அதற்கு வேதம் சொல்லுகிறது, ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்படும். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்படுகிற ஊற்று சித்தீம் என்னும் பள்ளத்தாக்கை நீர்ப்பாய்ச்சலாய் மாற்றும். இந்த வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் சித்தீம் என்கிற பள்ளத்தாக்கின் அனுபவம் இருக்கிறதோ? பள்ளத்தாக்கு வனாந்திரம் போன்று ஆழமான பகுதி, வறட்சி நிறைந்த பகுதி. இந்த பள்ளத்தாக்கை கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்படுகிற ஊற்று நிரப்புகிறது. அது நீர்ப்பாய்ச்சலாய் மாற்றுகிறது. ஒரு நதி ஒன்று, அது தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான வாசம் என்னும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அது சந்தோஷிப்பிக்கும். ஒரு ஊற்று அது நதியாகி வருகிறது, கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்படுகிறது. இதை குறித்து நாம் பார்ப்போமானால் இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் என்ன? யோவான் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். Gospel according to John, chapter 7, verse 38. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். அந்த வசனத்தை நான் ஒருக்க வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். யோவான் 7:38. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். கர்த்தரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுடைய இருதயத்திலிருந்து, உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுமாம். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுமாம். இந்த ஜீவ தண்ணீர்
எதை குறிக்கிறது என்றால் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிறையப்பட்டிருக்க வேண்டும், நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் என்பதை காண்பிக்கிறது. தாவீது சொல்லுகிறார், என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நிரம்பி வழிகிறது. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு அனுபவம். இந்த பரிசுத்த ஆவியின் ஊற்று எங்கிருந்து புறப்பட வேண்டும் என்றால் நம்முடைய இருதயத்திலிருந்து, அவரை விசுவாசிகளுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு ஓடுமாம். அப்போ இந்த சித்தீம் என்கிற பள்ளத்தாக்கின் அனுபவம் எப்படி நீர்ப்பாய்ச்சலாய் மாறும்? இந்த சுற்றி இருக்கிற சூழ்நிலைமைகள் சித்தீம் பள்ளத்தாக்கு போன்றிருக்கிறது. அது நீர்ப்பாய்ச்சலாய் மாற்றுவதற்கு என் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வருகிற பரிசுத்த ஆவியாகிய நதி ஊற்று அதை நீர்ப்பாய்ச்சலாய் மாற்றும். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சித்தீம் என்பது என்ன அப்படின்னா, யோர்தான் நதிக்கு முன்பாக உள்ள வனாந்தரத்திலும் சவக்கடல் வரை பரவி உள்ளது. வறண்ட வறட்சி உள்ள வனாந்தரம். இதில் இந்த ஊற்று நதி பாய்ந்து ஓடுகிறது. இந்த சித்தீம் என்பது யோர்தான் நதிக்கு முன்பாக உள்ள வனாந்தரத்திலும், யோர்தான் நதிக்கு முன்னாடி இருக்கிற வனாந்தரத்திலையும் சவக்கடல் வரை பரவி உள்ளது. வறட்சி உள்ள ஒரு வனாந்தரம். இதில் இந்த ஊற்று நதி போல பாய்ந்தோடுகிறது. ஒரு விசேஷமான வித்தியாசமான பகுதியை எசேக்கியேல் 47 அதிகாரம் 1 முதல் 12 வசனம் வரைக்கும் நாம் தியானிப்போமானால், எசேக்கியேல் 47 அதிகாரம் 1 முதல் 12 வசனம் வரைக்கும் அங்கே ஒரு நதியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆலயத்திலிருந்து வருகிற நதியை குறித்து. 1 வசனம் வாசிக்கிறேன். பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசல் படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. தண்ணீர் புறப்பட்டு ஓடுது ஆலயத்திலிருந்து. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்திற்கு தெற்கே பாய்ந்தது. இதுல ஒவ்வொரு அனுபவம் உண்டாவது. இது ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த தண்ணீர்னால் கணுக்கால் அளவு, கொஞ்சம் 1000 மூலம் கடந்து போகும்போது இடுப்பு அளவு, அதுக்கப்புறம் கொஞ்சம் 1000 மூலம் போகும்போது அது நீச்சல் ஆழமா இருக்குது. கணுக்கால், ஐயா பெர்க்மான்ஸ் ஐயா பாடுறாங்க, கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, இடுப்பு அளவு போதாது, நீச்சல் ஆழம் நீந்தி நீந்தி அவரை மகிமைப்படுத்தணும். இதை பூமியோடு கூட நமக்கு தொடர்பு இருக்கக்கூடாது. நீச்சலாளம் என்று சொல்லப்படும் போது தரையில் நம்முடைய கால்கள் பட்டிருக்காது. தேவனை சார்ந்து வாழ்வோம். இந்த நதி ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட அனுபவம் உண்டாகிறது. இதையெல்லாம் சொல்லிவிட்டு 8 வசனம், அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்தர வழியாய் ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அந்த தண்ணீர் ஆரோக்கியமாகும். வனாந்தரத்தெல்லாம் போகுது. தண்ணீர் கடலை போய் போன போது அது ஆரோக்கியமாக மாறுது. பரிசுத்த ஆவியின் ஊற்று நமக்கு தேவை. நாம் அநேகர வேதத்தில் பார்க்கிறோம். ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தவர். இயேசு கிறிஸ்து சொல்றார், கர்த்தருடைய ஆவி என் மேல் இருக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டிருந்தார். கர்ப்பவதியாக இருக்கும்போதே, இந்த கன்னிகை கர்ப்பவதியாக இருக்கும்போது பரிசுத்த ஆவி நிரப்பப்பட்டிருந்தார். யோவான் ஸ்நானகன் அவரும் கருவில் இருக்கும்போது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தவர். We need the power of Holy Spirit. அவர் நம்மை பலப்படுத்துகிற ஆவியானவர், உணர்த்துகிற ஆவியானவர். நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன், அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளாய் நடத்துவார். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலன், அபிஷேகம், ஞானம் நமக்கு தேவை. ஆவியானவரை சார்ந்து வாழ்கிற காலங்கள். இது கடலில் விழும். அது என்ன கடல் அப்படின்னா சவக்கடல். என்னாகும் 34:12 பார்க்கிறோம். உப்பு சவக்கடல். இது உப்புக்கடல் 340 சதுர மைல் இந்த கடல் உள்ளது. 340 சதுர மைல் உள்ள கடல். தாதுக்கள், மினரல்ஸ் வந்து $1.9 பில்லியன்
அமெரிக்காவின் சொத்துக்களை போல் 3 மடங்கு. சில விவரங்களை நான் சொல்லுகிறேன். பொட்டாசியம் 1.3 பில்லியன் டன், 68,000 கோடி டாலர் மதிப்பு. புரோமின் 835 மில்லியன் டன், 2572 லட்சம் கோடி டாலர் பணம் மதிப்புடையது. உப்பு, அந்த சவக்கடலுடைய உப்பு 11.9 பில்லியன் டன், 46,170 கோடி டாலர். கிப்சம் 81 மில்லியன் டன், 81 மில்லியன் டன், 116 கோடி டாலர். மக்னீசியம் குளோரைடு 23 பில்லியன் டன், 797,000 கோடி டாலர். மத்திய தரைக்கடலை விட 1292 அடி ரொம்ப தாழ்வு. கடலடியில் 14.8 பூமி எதிர்ச்சி உண்டாகும். இது குறித்தெல்லாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கடலை அது என்ன பண்ணுதுன்னா ஆரோக்கியமாக்குது, செழிப்பு உண்டாகுது. சபையுடைய வறட்சி மாறுகிறது, சபைக்கு செழிப்பு உண்டாகிறது. இந்த நதி புறப்பட்டு வரும்போது வறட்சி மாறும், செழிப்பு உண்டாகும். எனக்குள்ள இருந்த அந்த பரிசுத்த ஆவியின் நதி புறப்பட்டு வரட்டும், வறட்சிகள் மாற்றப்படட்டும், செழிப்பு உண்டாகட்டும். இந்த காரியத்து குறித்து எழுதப்பட்டிருக்கிறது 9ஆம் வசனம் 47ஆம் அதிகாரம் எசேக்கியேல் 9ஆம் வசனம். சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் ஒரு ஊற்றாய் வருவது நதியாக மாறுகிறது. இது ஒரு எழுப்புதல். தேசம் எழுப்புதலை நோக்கி பாய்ந்து போகிறது. எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறது, எழுப்புதலுக்காக ஆயத்தமாகிறது. கடைசி கால எழுப்புதல் ஒரு பெரிய அளவில் இந்தியாவில் வரும். தமிழ்நாட்டிற்கு எழும்பும் என்று அநேக தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. எழுப்புதல் முதலாவது எப்படி வரும்? எனக்குள்ளிருந்து வரும். முதல் தனிநபர் எழுப்புதல் மூலமாய்த்தான் ஒரு குடும்பத்தில் எழுப்புதல் உண்டாகும். குடும்பம் எழுப்புதல் அடைந்தால் சபை எழுப்புதல் ஆகும். சபை எழுப்புதல் அடைந்தால் சமுதாயம் எழுப்புதல் உண்டாகும். சமுதாயம் எழுப்புதல் ஏற்பட்டால் தேசத்தில் எழுப்புதல் உண்டாகும். தேசத்தில் எழுப்புதல் ஏற்பட்டால் உலக நாடுகளில் எழுப்புதல் உண்டாகும். இந்த எல்லா எழுப்புதலுக்கும் காரணம் ஒரே ஒரு காரியம், தனி மனிதனுடைய எழுப்புதல். எனக்குள்ளிருந்து ஊற்று வரணும், அந்த ஊற்று நதியாய் பாய்ந்து செல்லணும். ஊற்று நதியாய் பாய்ந்து செல்லணும். ஏதோ ஒரு ஸ்தலத்தில் நீங்கள் ஊற்று போல் நீங்கள் இப்ப இருந்து கொண்டிருக்கலாம். இன்னும் ஊற்று எழும்பட்டும், அது நதியாய் பாய்ந்தோடட்டும். இன்னும் அதிகமா தேவனை துதிங்கள், அதிகமா ஆண்டவர் ஆராதிங்க, ஆவில கலிகூறுங்க. உங்களுக்குள்ள தேவன் அதிகமாய் விசுவாசிகள், அது நதியாக மாறட்டும். அநேகரை சந்தோஷிப்பிக்கிற நதியாக அது மாறட்டும். நதியாய் மாறுமானால் வேதம் சொல்லுகிறது, சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெல்லாம் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். ஒரு ஊற்றா இருந்தது நதியாய் புறப்பட்டு போகும்போது அது போற இடமெல்லாம் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்குமாம். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமில் எங்கும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். ஆரோக்கியப்பட்டு பிழைப்பாங்க. அவ்வளவு ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற ஆத்துமா இருதயத்திலிருந்து ஊற்றி எழும்பட்டும், அது நதியாய் மாறட்டும், அநேகரை சந்தோஷிப்பிக்கட்டும், அநேகரை ஆரோக்கியமாக்கட்டும், அநேகர் அதிசயப்பட்டு பூரிக்கட்டும், அநேகரை அது ஆரோக்கியப்படுத்தட்டும், பிழைக்க வைக்கட்டும். 10ஆம் வசனம், அப்பொழுது என்கேதி துவங்கி எண்ணெயிலாயும் மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரைகளை நிற்பார்கள். அதெல்லாம் வலைகளை விரிக்கிற ஸ்தலமாயிருக்கும். அதன் மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களை போல பல ஜாதியும் மகா ஏராளமாக இருக்கும். இப்போ 12ஆம் வசனத்திலிருந்து சில காரியத்தை நான் உங்களோடு கூட சொல்லுகிறேன். ஒரு ஊற்று அது நதியாய் மாறி பாய்ந்து செல்லும் போது நடக்கக்கூடிய காரியங்கள் என்ன? எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதில்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து
பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புதுக்கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்த்தலுக்கும் ஆனவைகள். இந்த வசனத்தை கவனிச்சிங்கன்னா, நதியோரமாய் அந்த ஊற்று நதியாய் மாறுது. அதன் இக்கரையிலும் அக்கறையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்கள் வளரும். ஒரு நதி மூலமாய் நம்மளுடைய ஜீவியம் மாற்றப்படுகிறது. என்ன அப்படின்னா, முதலாவது மரங்கள் புசிப்புக்கு ஏதுவானவைகளாய் மாறுகிறது. அதனுடைய பயன் என்ன? எனக்குள் வருகிற ஊற்றினால என்ன பயன் என்று யோசிக்கலாம். அதன் மூலமாய் புசிப்புக்கு ஏதுவான மரங்கள், புசிப்புக்கு ஏதுவான புசிப்புக்கான சகலவித விருட்சங்கள் வளரும். அநேகருடைய ஆசீர்வாதத்திற்கு, அநேகருடைய பிரயோஜனத்திற்காக கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. பிரயோஜனமுள்ள மரங்கள், புசிப்புக்கான மரங்கள், அநேகருடைய தேவையை சந்திக்கிற மரம், அநேகரை ஆதாயப்படுத்துகிற மரம், புசிப்புக்கான மரம். இரண்டாவது, அதே வசனத்தில் அவைகளின் இலைகள் உதிர்வது இல்லை. இலைகள் உதிர்ந்து போகாதாம். இலைகள் உதிர்ந்து போவாது. சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் பார்க்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் போடும் அவருடைய வேதத்தை தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். இலை உதிராதிருக்கிற ஒரு செழிப்பை இது காண்பிக்கிறது. இலைகள் உதிர்வதில்லை, எப்பொழுதும் பச்சை, ஒரு ப்ராஸ்பரிட்டி அது காண்பிக்கிறது. அடுத்தது, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. ஆண்டவர் நல்லவர். முழு கனி சாப்பிட முடியாது, எண்ணிக்கையில் அதிகமான கனி உண்டாயிருக்கும். அவைகள் கனிகள் கெடுவதும் இல்லை. ஒரு ஊற்றினால் உண்டாவது அது நதியாய் மாறி அநேகரது பிரயோஜனப்படுத்துகிறது. இந்த வார்த்தை விசுவாசியுங்கள். எனக்குள்ளிருந்து வருகிற ஊற்று அது நதியாய் மாறணும். அது நதியாய் மாறி போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம் அடையணும். புசிப்புக்கான மரங்கள் விருட்சங்கள் வளரணும். இலை உதிராது இருக்கணும். கனிகள் கெட்டுப்போவதில்லை. அடுத்து பார்க்கிறோம், அவைகள் பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்ந்தோடுகிறபடியினால், பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்ந்தோடுகிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். மாதந்தோறும் புது கனிகளை கொடுக்கும். தன் காலத்தில் தன் கனியை தந்து என்று பார்க்கிறோம். ஒவ்வொரு சூழ்நிலைமைக்கும், ஒவ்வொரு நிலைமைக்கும், ஒவ்வொரு நேரத்திற்கும் ஏற்ற நல்ல ஆவியின் கனிகளை கொடுக்கிற ஒரு ஜீவியம். மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அடுத்தது பார்க்கிறோம், அவைகள் கனிகள் புசிப்புக்கும் அவைகள் இலைகள் அவிழ்த்துக்கும் மாணவைகள். அந்த இலைகள் மருந்தா செயல்படுது. ஒரு மரத்தை அது காண்பித்து, அந்த மரம் அதனுடைய இலையை குறித்து பேசப்படுகிறது, அதன் கனியை குறித்து பேசப்படுகிறது, மாதந்தோறும் கொடுக்கிற புது கனியை குறித்து பேசப்படுது, அதனுடைய இலையை குறித்து பேசப்படுகிறது. இது எப்படி? இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோம், நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். நீ ஆசீர்வாதமா இருப்பாய், பூமியில வம்சமெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்ற ஆண்டவர் அன்றைக்கு ஆபிரகாமோடு கூட பேசினார். நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன் என்பதை விட என்னையே ஆண்டவர் ஆசீர்வாதமா மாற்றி இருக்கிறார் என்று சொல்லலாம். ஆசீர்வாதமா இருக்கிறேன், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற வார்த்தையோடு நின்று விடாமல், நான் மற்றவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறேன் என்கிற அனுபவம் நமக்குள் உண்டாகட்டும்.
இது எப்படி மாறும்? எப்படி மற்றவங்களை சந்தோஷிப்பிக்கும்? எப்படி மற்றவங்களுக்கு நல்ல கனி வளரும், நல்ல மரம் வளரும் என்றால் வசனம் சொல்லுகிறது, அதே வசனத்தில் அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால். இந்த ஊற்று, இந்த நதி எங்கிருந்து வருதுன்னா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால். ஆசீர்வாதமா மாறணும். இந்த பரிசுத்தாவி நதி எங்கிருந்து வரும் தெரியுமா? பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து. பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஆவியானுடைய அபிஷேகம், ஆவியானுடைய பலன், ஆவியானுடைய கிரியை நமக்குள் அதிகமாய் தேவை. இதை நான் பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? அநேகருக்குள் வாஞ்ச இருக்கலாம். தேவன் ஆவியா இருக்கிற அவரை தொழுது கொள்கிறவங்க ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. வாஞ்சை ஆவியானவரே என்னை நிரப்பும், ஆவியானவர் எனக்குள் வாரும். மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா மக்கள் வாஞ்சித்து கதறுகிறது. தாகம் 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 உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுறவர், வறண்ட நேரத்து மேல் ஆறுகளை ஊற்றுகிறவர். தாகம் வேணும், வாஞ்சை வேணும், ஒரு டிசைர் நமக்கு வேணும். டேஸ்டி தாகம், பசி உண்டாகணும். அப்போ அது மேலே வாஞ்சி அருந்தாத்தான் கர்த்தர் நம்மை நிரப்புவார். அப்போதான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற முடியும். விசுவாசிகள் இந்த வார்த்தை கேட்கும்போது உங்களுக்குள்ள வாஞ்சை பெருகட்டும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரப்பப்படுங்கள். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறாவிட்டல் என்று பார்க்கிறோம். ஆவியினால் பெறணும். பரிசுத்தம் தேவை. அவர் பரிசுத்தர், ஹோலி, பரிசுத்த ஆவியானவர் என்று பார்க்கிறோம். உள்ளும் புறமான பரிசுத்தம். ஒரு பாத்திரத்தை தண்ணி குடிக்கணும் அப்படின்னா நாம் யூஸ் பண்ண பாத்திரத்தை வெளியே மட்டும் நம்ம கழுவுவது இல்லை, பாத்திரத்தின் உள்புறத்தை கழுவுவோம். அப்படின்னா அதை பயன்படுத்த முடியும். ஒரு தண்ணீர் பயன்படுத்தப்பட வேண்டுமானால் அதை சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது முன்பதாக. அதே போல் ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை சுத்திகரியும், நான் பாவியாக இருக்கிறேன், என்னை சுத்திகரிங்க. தாவீது சொல்கிற உற்சாகத்தையும் எனக்கு திரும்ப தாரு. பரிசுத்தாவின் எடுத்துக்கொள்ளாமல் பரிசுத்தம் எனக்கு தாருங்கப்பா. நமக்குள்ள பரிசுத்தாவியானவருடைய நடத்தல் தேவை. ஆண்டவரே நினைப்புங்க, சுத்திகரிங்கன்னு கேளுங்க. பரிசுத்தம் இருந்தால் பரிசுத்தாவியை நமக்குள்ள அசைவாடுவார். அப்போதான் நமக்குள்ள பாவ உணர்வை கொடுப்பார். பரிசுத்தாவின் அசைவாடுதல். சில ஜனங்களுக்கு பகலில் மேகசமம், ராவில் அக்னி சமமாக இருந்து வழி நடத்தினார். நமக்கு பரிசுத்தாவியானவர் இருந்து வழி நடத்துகிறவர். தாகம், பசி, அதை குறித்தான வாஞ்சை ஒரு பரிசுத்தம் இருக்கும்போது, பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகிற தண்ணீர் அது நமக்குள்ளிருந்து புறப்படும், அது நமக்குள் வெளிப்படும், அது நதியாய் பாய்ந்தோடும். சித்தீம் என்கிற பள்ளத்தாக்கி அதை நீர்ப்பாய்ச்சலாய் மாற்றும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆவியினால் நிரப்புவார், ஆவியின் அபிஷேகத்தினால் உங்களை அலங்கரிப்பார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பேசின வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஒரு ஊற்று அதை புறப்பட்டு வந்து சித்தீம் என்கிற பள்ளத்தாக்கை நீர்ப்பாய்ச்சலாய் மாற்றுகிறது. அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுது. அதே போல இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருவரையும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுங்க. போகிற இடமெல்லாம் அநேகர் ஆரோக்கியப்படட்டும் ஆண்டவரே. மச்சங்கள் எல்லாம் பிழைக்கட்டும், சகல பிராணிகளும் இவர்கள் மூலமாய் பிழைக்கட்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரப்போகிறதுக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கக்கூடிய வாழ்க்கையில் தாகம், வாஞ்சை, பரிசுத்த குறித்து இருக்குமானால் ஆண்டவர் நிரப்புவீராக. உடைய ஆவியின் பலத்தினால் நிரப்பும். உடைய கிருபையின் கரங்களை எல்லோரையும் அர்ப்பணிக்கிறேன். குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. தேவ சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்தில் பெருகட்டும். ஆறுதல், கிருபை, நிம்மதி பெருகட்டும். தொடர்ந்து தேவ சமூகம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God be with you.